அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் விடிவே இல்லையா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 23/10/2023 முதல் 29/10/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக இனி நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமையப் போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த தருணத்தில் சனி வக்ர நிவர்த்தி பெற்று சகாயஸ்தானத்தில் வீற்றிருப்பது பல மடங்கு நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. வாழ்வில் விடிவே இல்லையா என்ற கேள்விக்கு விடை சொல்லக்கூடிய வகையில் 23/10/2023 முதல் 29/10/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இனி நல்ல காலம் ஆரம்பம் என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் 23ஆம் தேதி அன்று ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் முழு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. வக்ர நிவர்த்தி பெற்று அவர் முழு ஆட்சி பலம் பெறுவது வரவேற்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வக்ரகதியில் இருப்பதை விட தனது சொந்த ராசியான மகர ராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு விதமான பணிகளில் நல்லதொரு மாற்றத்தையும் நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் இனிதான பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க போகிறாருங்க. வாழ்வில் விடுவே இல்லையா என ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான். எனவே இந்த தருணத்தில் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைக்கும். நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியாக புதிய திட்டங்களை செயல்படுத்துதல் போன்ற அனைத்துமே நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுகிறாருங்க சனி. எனவே சனி வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு விதமான சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் குரு மேசராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் முழு சுப கிரகமாக இருக்கிறார். குரு பகவானுடைய சுப பார்வையும் அதீதமாக சிம்ம ராசி, துலாம் ராசி மற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு வக்ரகதியில் இருந்தாலும் பல்வேறு விஷயங்கள்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறதே தவிர தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சுப நிகழ்வுகள்ல பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக இல்லை. புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகமும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக சிம்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. கோல்சார விதியின் அடிப்படையில் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய இடமாக பார்க்க முடியாது. சுக்கிரன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. மிக விரைவில் அவர் சிம்ம ராசியை விட்டு விலகுகிறார். இருப்பினும் இந்த வாரம் முழுவதுமே அவர் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் தான் சுக்கிரன். அவரது பகை வீடான சூரியனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது சற்று கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது. மேலும் கன்னியில் கேது சஞ்சரிக்கிறாருங்க. மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது கன்னிராசியில் சஞ்சரிப்பது பல்வேறு விதமான நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கேதுவின் பார்வையில் கன்னிராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சமகிரகமாக இருக்கிறாருங்க. சமகிரகத்தின் வீட்டில் சஞ்சரிப்பது மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறது. அதே போன்றுதான் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சங்கடங்கள் விலகுகிறது. வாழ்வில் விடுவே இல்லையா என்று எண்ணி புலம்பக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நல்ல நேரம் பிறக்கும் இனிய தருணமாக மாறப்போகிறது என்பதை நிழல் கிரகங்கள் உறுதிப்படுத்துகின்றன. நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அமைப்பில் சஞ்சரிப்பதும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக
தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் மிக வலுவாக 3 கிரகநிலைகள் துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்றன. சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகநிலைகள் துலாம் ராசியில் சஞ்சரிப்பது அனைத்து காரியங்களும் வெற்றியில் நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறது. சூரியன் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. எனவே கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தையும் செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சூரியன் செவ்வாய் இணைவு ஒரு விதமான யோகத்தை கொடுக்கிறது என்று பார்க்கும்போது புதன் மற்றும் சூரியனின் இணைவு புத ஆதித்ய யோகத்தை மிக வலுவாக கொடுக்கிறது. மேலும் சுக்கிரனுடைய பார்வை, சப்தம பார்வை பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிக வலுவாக சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகளை வலுவாக மாற்றுவதால் பல சங்கடங்கள் நீங்கி நல்ல நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மகரம், கும்பம், மீனம் ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதும் பெரிய அளவிற்கு சாதகமாக தான் இருக்கிறது. பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. இப்படி இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க வாழ்வில் விடிவே இல்லையா என்று ஏக்கத்தில் காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக பல விஷயங்களில் அமைய போகின்றன என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் சனியின் அமைப்பு காரணமாக மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறதுங்க. மறைமுகமாக இருக்கக்கூடிய பல தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. சனி பகவான் 3ல் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அதற்கான உண்மையான பலன் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக சஞ்சரிக்கக்கூடிய சில வாரங்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். அதிலும் வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வாரத்தில் முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. புதிதாக வீடு, வீட்டுமனை மற்றும் வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை, புதிய நிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது. உத்தியோக ரீதியாக எதிர்பாராத அதிரடியான பல திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த திருப்பங்கள் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பு தான் நிச்சயமாக கூடுதலாக இருக்கிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. வழக்குகள் சாதகமாக அமையும். உள்நாட்டு, வெளிநாட்டு வேலை வாய்ப்புல நீங்கள் நினைக்கிறபடி திருப்திகரமான ஒரு சூழ்நிலை எட்டப்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. சுக்கிரன் வலுவாக 10ல் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பற்றாக்குறை என்பது ஏற்படாது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் அரசாங்க சலுகைகள் சிறப்பான முறையில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. குரு பகவானுடைய சுப பார்வையின் காரணமாக அதீதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் குரு மங்கள யோகமானது கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக விருச்சிக ராசிக்காரர்கள் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் 12ல் மறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைவதற்கான நல்ல வழி கிடைக்கும். காரியத்தை திட்டமிட்டபடி செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுவது விரயஸ்தானத்தில் 3 கிரக நிலைகள் சஞ்சரிப்பதால் விரய செலவுகள் தாறுமாறாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் கவனத்துடன் இருக்கணும். சற்று அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. இந்த விஷயங்களை தவிர மற்ற அனைத்தும் சாதகமாக தான் அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக விருச்சிக ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.